ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். பிரம்மம் வந்து 4 வகைப்படும். அன்ன பிரம்மம், பூரண பிரம்மம், தாரக பிரம்மம், நாத பிரம்மம். இதில் வந்து அன்ன பிரம்மம்னா என்னன்னு பார்த்தோம். உணவே கடவுள், உணவே இந்த பிரம்மமயமானது. உணவை நம்ம பார்க்கும்போது கடவுளாக நினச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு யார் உணர்த்தினாங்க? பூரியில் இருக்கிற ஜெகநாதர். அடுத்தது பூரண பிரம்மம். பூரண பிரம்மமாக இருக்கிறவர் யார் அப்படின்னாக்கா திருப்பதியில் சுயம்புவாக தோன்றி இருக்கிற நம்மளுடைய வெங்கடாஜலபதி. ஒரு மனிதனுக்கு வந்து இந்த கலியுகத்தில் நிறையா கஷ்டங்கள் வரும், அதெல்லாமே அவனுக்கு தீர்த்துட்டு அவனை வந்து ஒரு பூரண மனிதனாக மாற்றுறவர் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னாக்கா தாரக பிரம்மம். இந்த தாரக பிரம்மம்னா என்ன அப்படின்னாக்கா வாரணாசி அப்படின்னு சொல்லப்படுற காசியில் வந்து மணிகர்ணிகா காட்டில் இறக்குறவங்களுடைய காதலையெல்லாம் வந்து சிவபெருமான் வந்து ராமா அப்படிங்கிற தாரக மந்திரத்தை சொல்கிறாரு. அதாவது அந்த மந்திரத்தை கேட்ட உடனே நம்மளுக்கு முக்தி வந்துடும். அப்படி இருக்கிற மந்திரம் தான் தாரக மந்திரம். நம்ம எப்போவுமே அதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் தாரகம். சரி, இந்த தாரக மந்திரத்தை நம்மளுடைய சிவபெருமான் வந்து காசியில் சொல்கிறாரு. அதனால் இந்த ராமா அப்படிங்கிற தாரக பிரம்மமே இந்த உலகம் முழுதும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறாரு. யார் உணர்த்துறாங்க? சிவபெருமான். அதனால் ராமா ராமான்னு சொல்லி நம்மளுடைய இந்த வாழ்க்கை கடலை நம்ம தாண்டிடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.